வணக்கம் அன்பு நெஞ்சங்களே. யூடியூப் கிரியேட்டர்ஸு நிறைய பேருக்கு போடுற வீடியோவில் 10 வியூஸ் போகுது, 20 வியூஸ் போகுது, ஏன் 0 கூட இருக்குது. இதுக்கு என்ன காரணம், என்னோட சேனலுக்கு என்னாச்சு அப்படின்னு பயப்படுறீங்களா? பயப்பட வேண்டாம். குறையிறதுக்கு பல காரணங்கள் இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் டைட்டிலை பாருங்கள். டைட்டில் நல்லா இருக்கா, தெளிவாக இருக்கா, பார்த்த உடனே அட்ராக்ஷனாக இருக்கா, அதெல்லாம் கவனித்து பாருங்கள். ஒரு டைட்டில் நல்லா போடணும். உதாரணமாக யூடியூப் டிப்ஸ்ன்னு போடுறதுக்கு பதிலாக நீங்கள் யூடியூப்பில் செய்கிற 5 தவறுகள் அப்படின்னு போட்டிங்கன்னா வியூவர்ஸு அது என்ன தவறுன்னு பார்க்குறதுக்காக அதை கிளிக் பண்ணுவாங்க. அடுத்ததாக தம்ப்நெயில்ங்கிறது நீங்கள் போடுற வீடியோவோட கடை. ஒரு வியூவர் அந்த கடைக்கு முன்னாடி நின்று உள்ளே போகிறதா வேண்டாமா அப்படின்னு அவர் தான் முடிவு செய்யணும். சரி, அதுக்கு உங்கள் தம்ப்நெயில் எப்படி இருக்கணும்? நல்ல தெளிவாக பெரிய எழுத்தாக இருக்கணும், குழப்பம் இல்லாத எழுத்தாகவும் இருக்கணும், விஷயம் பார்த்த உடனே தெரிஞ்சுக்கிடணும், பளிச்சுன்னு கண்ணை பறிக்கிற கலரில் இருக்கணும். இப்படி இருந்தால் வியூவர் உள்ள நுழைவார். அடுத்ததாக இன்ட்ரோ. வீடியோ ஆரம்பித்தோம்னா சில வினாடிகள் ரொம்ப முக்கியம். நீளமான இன்ட்ரோ வேண்டாம். சரியாக விஷயத்துக்கு போயிருங்க. உதாரணமாக சொல்லணும்னா யூடியூப்பில் நீங்கள் செய்கிற 5 தவறுகள் அப்படின்னு ஆரம்பிக்கலாம். விஷயத்தை நல்லா உன்னிப்பாக கவனிங்க. வியூவர்ஸு உங்கள் வீடியோ ஆரம்பத்திலே போயிடுறாங்களா, இல்லை இடையில போயிடுறாங்களா, முழு வீடியோவும் பார்க்குறாங்களா அப்படின்னு பாருங்கள். இதை எப்படி பார்க்குறது? யூடியூப் ஸ்டுடியோவில் அனாலிட்டிக்ஸில் பார்த்தா அது தெரியும். அப்போ அதில் எந்த பகுதியில் அவங்க வெளியேறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அந்த தவறை சரி பண்ணி உங்கள் வீடியோவை மேம்படுத்துங்க. வியூஸு அதிகமாக வரும். டாபிக்கு நீங்கள் விரும்புகிற டாபிக் மட்டும் பத்தாது, வியூவர்ஸும் அந்த டாபிக்கை விரும்பணும். நீங்கள் அனாலிட்டிக்ஸில் போய் பாருங்கள், அதில் எந்த டாபிக்கு அதிகமாக வியூஸ் போயிருக்கு, வைரல் ஆகிருக்கு அப்படிங்கிறத நோட் பண்ணுங்க. அதே டாப்பிக்கை நீங்கள் வேறு ஒரு கோணத்தில் வீடியோவை போடலாம். வியூஸ் அதிகரிக்க சான்ஸ் உண்டு. யூடியூப்பில் வெற்றி அடைகிறதுக்கு எந்த விதமான ஒரு ரகசியமும் கிடையாது. வீடியோவில் வியூஸ் குறைஞ்சி வச்சுன்னா சேனல் முடிஞ்சு வச்சுன்னு அர்த்தம் இல்லை. எதனால் குறைஞ்சது, தம்ப்நெயிலா, டைட்டிலா அப்படின்னு யோசிக்க அனாலிட்டிக்ஸ் சென்று பாருங்கள். அதில் தெரியும் எந்த தம்ப்நெயில் வேலை செஞ்சது, எந்த டைட்டில் வேலை செஞ்சது, எந்த டாபிக்கு மக்கள் வியூவர்ஸ் அதிகமாக இருந்தாங்க அப்படிங்கிறத கவனித்து வீடியோவை மேம்படுத்துங்க. நான் உங்கள் ராஜகோபால், சுப்பியா டிப். உங்கள் ஆதரவை தாங்க. நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வியூஸ் குறைஞ்சா வீடியோ நிறுத்தாதீங்க, உங்கள் முறையை மாற்றி பாருங்கள். தொடர்ந்து கற்றுக்கிட்டு அனாலிட்டிக்ஸை பார்த்து வீடியோ மேம்படுத்துறது தான் ஒரே வழி. நன்றி, வணக்கம் அன்பு நெஞ்சங்களே.